ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது, இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஆக இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருக்குது, அல்லது நெருங்கிய உறவுகள் பிரிய வேண்டிய காலம் இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நிதி நிலைமையும் நார்மலாக தான் இருக்குது. பொருளாதார சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் முதல்ல ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் நார்மலாக தான் இருக்குது. வேலையில் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உண்டு. நான் வேலை மாற்றம்னா நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய வேலையிலே இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த வாரத்தில் நல்ல ஒரு வருமானம், குறிப்பாக லாபம். நம்ம எல்லாருமே லாபத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம். அந்த லாபம் ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஸ்மாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இந்த வாரத்தில் எதிலாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது விரயங்கள் தடுக்கப்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது. அதோடாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா நன்மை. இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் இருக்குது, அல்லது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது எல்லாமே அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இந்த